இந்து மக்களின் முக்கிய தினங்களில் ஒன்றான தைப்பூசத்தை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தில் உள்ள இந்து ஆலயங்களில் இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்து மக்களின் வாழ்வில் தமது நற்காரியங்களை தொடங்குவதற்கு தை மாதத்தில் வரும் தைப்பூச தினம் மிக முக்கிய தினமாகும். இந்நாட்களில் நற்காரியங்களான திருமணம், புதுமனை புகுதல், வியாபார நடவடிக்கைகளை ஆரம்பித்தல், புதிய சொத்துக்களை வாங்குதல் என பலதரப்பட்ட நற்காரியங்களை இத்தினத்தில் முன்னெடுப்பது வழமையாகும். இதனை முன்னிட்டு மட்டக்களப்பு கொத்துக்குளம் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய குரு சிவஸ்ரீ கிருஷ்ண சர்மா குருக்கள் தலைமையில் வழிபாடுகள் பக்திபூர்வமாக இடம்பெற்றன. இன்று காலை ஆலய வளாகத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்கள் ஆலய குருக்கள் மற்றும் நிர்வாக சபையினரால் புதிரெடுக்கும் இடத்தில் சூரியனுக்கும் நெற்கதிர்களுக்கும் விசேட பூஜைகள் இடம்பெற்றதுடன் தமிழ் பாரம்பரியத்தின் அடிப்படையில் அறுவடை செய்யப்பட்டு ஆலயத்தில் உள்ள முக்கிய தெய்வங்களுக்கு வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூசம் மிக சிறப்பாக இடம்பெற்றது. முல்லைத்தீவு வரலாற்று சிறப்புமிக்க ஒட்டுசுட்டான் தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் இந்துக்களின் முக்கிய நிகழ்வான நெல் அறுவடையை வீட்டுக்கெடுத்து வரும் சம்பிரதாயபூர்வ நிகழ்வான தைப்பூசம் ஆலய பிரதம குரு கீர்த்தி ஸ்ரீவாசன் குருக்களினால் நெல் அறுவடை எடுத்து வரப்பட்டு புதிர் கூட்டும் நிகழ்வு வெகு சிறப்பாக இடம்பெற்றது. முல்லைத்தீவின் பல பாகங்களிலும் விவசாயிகளினால் புதிரெடுக்கும் நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. காரைதீவில் தைப்பூச நிகழ்வுகள் இடம்பெற்றன. காரைதீவு இந்து சமய விருத்தி சங்கத்தின் தைப்பூச விழா சம்பிரதாயங்கள், பண்பாட்டு கலாசார விழுமியங்கள் மற்றும் மரபுகளை பிரதிபலிக்கும் வகையில் புதிரெடுக்கும் நிகழ்வுடன் நடைபெற்றது. காரைதீவு கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து புதிரெடுத்து வரும் நிகழ்வு இடம்பெற்று அங்கிருந்து மத்திய வீதி ஊடாக புதிர் ஊர்வலம் இடம்பெற்று காரைதீவு ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்தது. அங்கு தைப்பூச திருவிழா இடம்பெற்றது. மட்டக்களப்பு தேற்றாத்தீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜைகளும் புதிரெடுக்கும் நிகழ்வும் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. தைப்பூசத்தை தேற்றாத்தீவு குடியிருப்பு பகுதியில் பாரம்பரிய விழுமியங்களுடன் அறுவடை செய்த நெற்கதிர்கள் மாட்டு வண்டியில் பவனியாக கொண்டுவரப்பட்டன. சமய வழிபாடுகளுடன் பாரம்பரிய முறையில் உப்பட்டியடித்து பொலி தூற்றப்பட்டு பின்னர் நெல் குத்தப்பட்டு பொங்கல் பானையில் புத்தரிசி இடப்பட்டது.